சாதாரண உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைக்கவில்லை. ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்தவனை அரசனாக்கி அழகு பார்த்த தேவன் உங்களாலே கற்பனை செய்ய முடியாத ஒரு உயர்வை கொடுத்து உங்களை பார்த்து அவர் அகமகிழ ஆவலாயிருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். இன்றைக்கு அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற 52வது செய்தி, யுத்தம் செய்ய பழகு அல்லது பெரிய உயர்வுக்கு என்ன செய்ய ஆயத்தமாக. இதைத்தான் நாம் ஒரு 15 நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், வாழ்க்கை என்றாலே பெரும்பாலான விசுவாசிகளுக்கு துன்பமாக தான் இருக்குது இல்லையா? எத்தனை % இருக்குது? மேபி மோர் தென் 90%. அவருடைய நிலைமை என்ன? 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியில் எதை பிடிச்சிடுறாங்க? வாழ்க்கையில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் என்றால் என்னவென்று பழைய செய்திகளை நீங்கள் கேளுங்கள் அருமையானவர்களே. நிஜம் என்னவென்றால் துன்பம் அல்ல, இன்பமே நம்முடைய தலையெழுத்து. அருமையானவர்களே, இன்பம்தான் நம்முடைய தலையெழுத்து. அப்படி என்றால் என்ன பொருள்? துன்பம் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே நம்முடைய வாழ்வில் எல்லாம் எங்கே போனாலும் இன்பமயமான வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றார். ஏன் துன்பம் கிடையாதுன்னு தைரியமாக சொல்கிறேன். வியாதி ஒரு துன்பம். அவர் என்ன செய்தார்? தழும்புகள் பெற்று விட்டார், எனவே எனக்கு வியாதி இல்லை. அவர் எனக்காக தரித்திரர் ஆயிட்டார்ப்பா, எனவே எனக்கு ஏழ்மை என்பது கிடையாது. ஆமென். சாபம் ஒரு துன்பம். அவர் சாபமானார் சிலுவையில், எனக்கு எனவே என்ன கிடையாது? சாபம் கிடையாதுங்க. நீங்கள் சிலர் சொல்கிறது எனக்கு கேட்குது. எங்கள் அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் இப்படி பேசுவீர்களா? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன் அருமையானவர்களே. நீங்கள் அந்த பவுலையும் சீலாவையும் போல நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீங்களா? பல முறை கேட்டோம், ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. அடித்து காயப்பட்டு இரத்த வடிய சொட்ட சொட்ட அவர்களை சிறைச்சாலைக்குள்ளே, இருட்டான சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போடுறாங்க. அங்கேயும் அவர்கள் இன்பமயமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பரலோகம் ஹேண்ட்ஷேக் கொடுத்தது. வெரி குட் பால் அண்ட் சைலஸ். இப்பொழுது என்ன நடக்குது பாருங்கள். பரலோகமே இறங்கி வந்து பூமி அதிர்ச்சி கொடுத்து, ஐயா அந்த சிறைச்சாலையின் கதவை திறந்ததல்லவா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கர்த்தர் நல்லவர். பாருங்கள், எலியா, எலிசா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுலு, இவர்கள் அனுபவித்ததை விட ஒருவருமே பெரிய துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அவர்கள் ஒரு கலையை கற்றிருந்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு இன்னொரு 10 நிமிடங்கள் உங்களோட ஆவியானவர் பேச போகிறார். என்ன கலையை கற்றிருந்தார்கள் தெரியுமா? யுத்தம் செய்ய பழகி இருந்தாங்க. என்ன பழகி இருந்தாங்க? யுத்தம் செய்ய பழகி இருந்தார்கள். துன்பத்தை இன்பமயமாக்கி கொண்டார்கள். தாவீதுடைய வார்த்தை ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 144வது சங்கீதம் 1வது வசனத்திலே, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கல்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நாலேஜ் பாருங்கங்க. வாழ்க்கையிலே அவன் சந்தித்த எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தனக்கு பயிற்சி கூடமாக எடுத்துக்கொண்டான். நீங்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது, நல்லா இருப்பீங்க. எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் இப்போ எந்த சிக்கலில் இருக்கிறீங்க? ஐயா, தேவன் உங்களை உயர்வுக்காக, மிகப்பெரிய உயர்வுக்காக உங்களை பழக்கி கொண்டு இருக்கிறார். தேவன் துன்பத்தை தரவில்லை. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் உங்களுக்கு துன்பத்தை தரவில்லை. உங்களுடைய அறியாமை அல்லது பிசாசானவன் உங்களுக்கு பல துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவைகளையும் படிக்கற்களாக மாற்றி கொண்டு இருக்கிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு என்ன அழகாக சொல்கிறான் பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவனுக்கு விரோதமாக அநேகர் துரோகம் பண்ணாங்க. அத்தனையும் அது தேவனால் வந்த பயிற்சி என்று எடுத்துக்கொண்டான் பாருங்க.
அதனால தான் சொல்கிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதெல்லாம் அவனுக்கு படிக்கற்கள் ஆயிற்று? கரடி வந்தது, சிங்கம் வந்தது, இதையெல்லாம் ஜெயித்தா. கரடி வந்ததுங்க. கரடியை ஜெயித்த உடனே மனதில் வலிமை வந்துட்டு, கரடியை தூக்கிட்டோம். அடுத்தது சிங்கம் வருது, அதையும் தூக்கிட்டான். இப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு வலிமை வந்துட்டு, ராட்சதனாகிய கோலியாத்தை நான் தூக்கி விடுவேன், எந்த ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்தது அருமையானவர்களே. அது மாத்திரமா, எவ்வளவு துரோகம் பண்ணார் ஈசாய். ஆடு மேய்க்க போய் கொண்டிருந்த இந்த தாவீதை மாத்திரம் அந்த விருந்துக்கு அழைக்கவே இல்லை. தேவன் அவருடைய ஆழமான ஞானத்தின்படி சாமுவேல் மூலமாக ஒரு ஆட்டு இடையனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஒரு விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லுகிறார் ஈசாய் வீட்டில். அவனும் தகப்பனும் சரி, சகோதரர்களும் சரி, தாவீதை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை, அந்த விருந்துக்கே அழைக்கல. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். உங்களை ஒருவரும் மதிக்கவில்லை அல்லவா? நீங்கள் இப்போ துன்பத்தில் இருக்கிறீங்க, கணவனை இழந்துட்டீங்க, அல்ல ஏதோ ஒரு பாவத்தினால நீங்கள் எல்லாராலும் இழிவாக எண்ணப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதை படிக்கற்களாக எடுத்துக்கொண்டு எழும்புங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. யோசித்து பாருங்கங்க, நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் பயங்கரமான மன வலிமை. ஏன்? சின்ன வயசுலேருந்து அவ்வளவோ காயங்கள், அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்தித்து 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 மனதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். இப்போ நீங்கள் எந்த பயிற்சியில் இருக்கிறீங்க? கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட விரட்டுகிறார்களா? தேவனை விட்டு விடாதீர்கள் அருமையானவர்களே. அதை ஒரு பயிற்சி கூடமாக எடுங்கள். ஆமாம், நீங்கள் பல லட்சங்களை இழந்து கோடிகளை இழந்து நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களை மிகப்பெரிய உயர்வுக்காக அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுகிற நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவார்கள். என்ன பிரச்சனை இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு என்னதான்? ஒரு பயிற்சி தான். தாவீதுக்கு இல்லாத பிரச்சனையா? ஒருவரும் அவனை மதிக்கவில்லை. பாருங்கள், யாரெல்லாம் மதிக்கவில்லை? அப்பா மதிக்கலை, சகோதரர்களும் மதிக்கலை. என்ன கேட்குறாங்க? டேய், ஒழுங்கா போய் ஆடுமே, நீலாம் யுத்தத்துக்கு லாய்க்கில்லைங்கிறாங்க. சொன்னார்களா? ராஜாவும் அவனை மதிக்கலை. என்ன சொல்ல? டே, நீ சின்ன பையன், இள வயதுங்கிறான். கோலியாத்தும் மதிக்கலை. ஆனால் எதுவுமே இவனுடைய மனநிலையை மாற்றவில்லை அருமையானவர்கள். ஏனென்றால் ஏற்கனவே எல்லா பயிற்சியும் பெற்று வந்தான். கரடியை ஜெயித்தான், சிங்கத்தை கொண்டான். அல்லேலூயா! ராட்சதனை ஜெயிக்கக்கூடிய மன வலிமை எப்பொழுது வந்தது என்றால், எல்லா சூழ்நிலைகளும் தனக்கு பயிற்சி என்று அவன் எடுத்துக்கொண்டதுனால தான் அவன் சொன்னான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஓ, வாட் a loving daddy. நீங்கள் இப்பொழுது எந்த பயிற்சியில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? பெரிய பரீட்சை என்றால் பரீட்சை, பெரிய உயர்வு. எத்தனை வருஷம் உங்களுக்கு பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது? 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் ஒரே வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? உங்கள் மனைவி உங்களை மதிக்கவில்லையா? உங்கள் கணவன் உங்களை மதிக்கவில்லையா? எழும்புங்கள் அருமையானவர்களே, எழும்புங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு 2-3 வேத வசனத்தை சொல்ல போகிறேன். நீ அதை பிடித்து கொள்ளுவீர்களா? அதை பிடித்து கொண்ட அத்தனை பேரையும் தேவனால் உயர்த்த முடிந்தது. ஆமென். மிகப்பெரிய ப்ரமோஷன், மிகப்பெரிய ப்ரமோஷன். தாவீது மிகப்பெரிய ப்ரமோஷனை அனுபவித்தான். காரணம், சில நாலேஜ் இருந்தது. பவுல் மிகப்பெரிய ப்ரமோஷனை அனுபவித்தார். என்ன ப்ரமோஷன்? புதிய ஏற்பாட்டில் அதிக புஸ்தகங்களை எழுதக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ரெவலேஷன் வந்தது. பாருங்க, எவ்வளோ பெரிய ப்ரமோஷனுங்க. எருசலேம் துவக்கி இல்லிரிக்கா வரைக்கும் சுமார் 2500 மைல் தூரத்துக்கு சபைகள் நாட்டினான். எவ்வளோ பெரிய உயர்வு! அவனுக்கு இருந்த நாலேஜ் என்னன்னு சொல்லவா? ஹல்லேலூயா! ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ்.
பலவிதமான ப்ராசஸில் போகிறாங்க. அந்த என் வாயால் அதை சொல்ல மாட்டேன், உபத்திரங்கிற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. பலவிதமான பயிற்சியில் போகிறான். என்னெல்லாம் பயிற்சி? ராஜா பிடிச்சி சிறைச்சாலைக்குள்ளே போடுறான். எவ்வளோ பெரிய பயிற்சி! அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க அகிரிப்பா ராஜா அரண்மனையில் அவனை அடைச்சி வச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய பயிற்சி! பாம்பு கடித்தது பயிற்சி, பயிற்சி. அருமையானவர்களே, அவருக்கு இருந்த வெளிப்பாடு சொல்லட்டா, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. Glorious Daddy, I offer you glory, honor and praise, O Master, for the revelation of Paul. பவுலுக்கு வெளிப்பாடு மாத்திரம் வரலங்க, வெளிப்பாடுகளை புஸ்தகத்தில் எழுதினான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஐ எம் மோர் தென் அ கான்கரர். கான்கரர்னா யாரு? ஜெயிக்கிறவர். ஐயா, அதை விட நான் மேலானவன்கிறான். இரண்டாவது என்ன சொல்கிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏன்? நான் சிறைச்சாலையும் பார்த்துட்டேன், ஹல்லேலூயா, சிங்கக்கவியையும் பார்த்துட்டேன், ஹல்லேலூயா, வேற எதை பார்த்துட்டேன்? சீறுகிற நெருப்பையும் பார்த்துட்டேன். இப்போ எந்த உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த சவால்களின் மத்தியிலே நீங்கள் நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, உங்களுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? என்ன தெரிய வேண்டும் தெரியுமா? எல்லாமே நன்மையாகத்தான் முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான். பாதை எனக்கு பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆனால் முடிவு எதுதான் இருக்கும்? வெற்றிகரமாகத்தான் இருக்கும். அருமையானவர்களே, இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருகிறீர்களா? ஆமே. ஓ, வாட் எ லவ்விங் டேடி! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லா தீமையையும் நீங்களே உங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, புதுசாக வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உங்களுக்கு தேவையான தகுதியையும் தேவையான வல்லமையையும் உங்களுக்கு தந்துட்டாரு. நீங்கள் தகுதியையும் வல்லமையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. Lord who chose you to be his child is so pleased with you. தாவீதுக்கு பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு போதகரும் இந்த வார்த்தையை நம்புகிறாங்களான்னு எனக்கு சந்தேகம். அவன் என்ன சொல்கிறான்? தகப்பனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறாருங்கிறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டுங்க, சத்தியத்தை நான் சரியாக அறிந்து கொண்ட நாது முதல் நான் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறேன், பலசாலியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துட்டு. என்ன வெளிச்சம் வந்துட்டு? தேவன் என் மீது சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதனால அந்த சந்தோஷம் வந்தது? அவருடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துட்டாருப்பா, அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையையும் எனக்கு தந்துட்டாரு. அவர் என் மீது சந்தோஷமாக இருக்கார். நீங்கள் உங்கள் மேலே சந்தோஷமாக இருங்கங்க. என்னுடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள் அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? உங்கள் அப்பா உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கார். நீங்கள் நினைக்கிறபடி அவர் உங்கள் மேலே வருத்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையை உங்களுக்கு தரமாட்டார். விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிறவர் யார்? தேவாதி தேவன் அல்லவா? அப்போ என்னுடைய செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கிற நபராக இருந்தால் நீங்கள் ஒன்றை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சவால்கள் எல்லாமே மிகப்பெரிய உயர்வுக்காக நீங்கள் பயிற்சியாக பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். அருமையானவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.